ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த நாட்டுடைய அரசு செய்கிற தவறுகளை கூட்டணி கட்சியினுடைய தலைமை, நான் கேட்குற சட்டமன்றத்தில் அந்த ஒத்த சீட்டு எம்எல்ஏ தாங்க நீங்கள் உங்களை பேர் தொழிலாளர்கள் 18 மணி நேரம் வேலை வாய்ப்பு என்கிற கொண்டு வந்த சட்டத்தை ஒத்த எம்எல்ஏ தானே தடுத்தான். இந்த ஒத்த எம்எல்ஏ தானே இன்னைக்கு அரசு மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கினா. இந்த ஒத்த எம்எல்ஏ தானே தமிழ் சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கு சட்டமன்றத்தில் முதலாளா எழுந்து குரல் கொடுக்குறான். அது ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், மீத்தேன் இருக்கட்டும், கூடங்குளமாக இருக்கட்டும், அணு உலை பிரச்சனையாக இருக்கட்டும், அம்மானி பிரச்சனையாக இருக்கட்டும். நீங்க பறந்துருக்கு வெறுமனே பாதுகாக்கப்பட்ட வண்டியில போய் நின்று ஏறி பேசிட்டு வந்தீங்க. நான் 5000 போலீஸ், 5 SP, 2 DIG, 1 IG, அத்தனை கட்டுப்பாடுகளையும் உடைத்து போய் அங்க நடந்த போராட்டத்தை ஆதரித்து களத்தில் நின்ற அரசியல் தலைவர் முதலாள் வேல்முருகனா இல்லையா? நான் என்ன மக்கள் என்ன திரையினுடைய கவர்ச்சியால எங்க முன்னாடி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை என் பக்கம் நிற்கிறானா? எதற்கும் தயாரா நிற்கிறானா? அப்ப நீங்க யாரோட ஒப்பிட்டுக் கொள்கிறீங்க? முதலில் உங்களை போன்ற நடிகளோடு என்னை ஒப்பிட்டு பேசுவதே எனக்கு அவமானம் என்று நான் கருதுகிறேன். நீங்க இன்னும் சின்ன குழந்தைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இப்படி பேசு அப்படி பேசுன்னு எழுதி கொடுத்து பேச வைக்கிறீங்க. இது அரசியலா? தமிழ்நாட்டு அரசியலை குறித்து நீங்க விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை குறித்து நீங்க விமர்சனம் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி நீங்க பேசுங்கன்ற. நீங்க வெளியில வாங்க, பத்திரிகையாளர் கான்பரன்ஸ் நடத்தி விஜயகாந்த் பேசினாரா இல்லையா துணிஞ்சு? ஏன் கமலஹாசன் கூட ஒரு கட்டத்தில் டிவி தூக்கி போட்டு உடச்சி பேசினாரா இல்லையா? விஜயகாந்த் கூட இந்த நாட்டை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினாரா இல்லையா? அந்த துணிச்சல் ஏன் விஜய்க்கு இல்ல? விஜய் நீ பேசு, வா இறங்கு, பத்திரிகை கான்பரன்ஸ் நடத்து. நான் கேட்கறது டிபேட் நைட் உங்களோட என்னைக்காவது ஒரு நாள் 1 மணி நேரம் விஜய் பேச தயாரா? உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா? இந்த சம்பவம் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் என்னை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாக, நேரடியாக, யூடியூப், அனைவருக்கும் சளைக்காமல் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். பேசுங்க. ஆமையா, நான் இதுக்காக தான் பேசினேன், இப்படிதான் பேசினேன். உடனே உங்க ஐடிவிங்க விட்டு பாரு வேல்முருகன் பம்மினார். யார் பம்பறா? நான் பம்பறாளா உங்களுக்கு தெரியுதா? இல்ல, அதுதான் வழக்கமான வேல்முருகன். நான் தான் பேசினேன். நான் இப்ப என்ன சொல்றேங்க, நான் தான் பேசினேன். யாரை குறித்து பேசினேன்? யாரை மனதில் வச்சு பேசினேன்? எந்த பிரச்சனைகளை மனதில் வச்சு பேசினேன்? யாரை நீங்க உங்களை உடனே சேர்த்துக்கிறீங்க? இந்த விவகாரம் குறித்து அப்ப நம்ம தெளிவுபடுறதுக்கு அந்த விஜய் ரசிகர், இந்த விஜயினுடைய ஐடிவிங்க, விஜய்க்கு பின்னால் இருக்கிற கார்பரேட் நிறுவனம் தான் எங்க தமிழ்நாட்டு மாணவர் செல்வங்களை, பெற்றோர்களை நான் பேசிய வழி நிறைந்த இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அவர்களோடு பொருத்தி அவர்களை அழைத்து வந்து அவர்களையே நீங்கள் அசிங்கப்படுத்தினீர்கள். அசிங்கப்படுத்துறதுக்காக உங்கள் மீது தான் வழக்கு பாயணும்.